Hey guys. Hi guys. So welcome back to our channel Gali Paper and நான் உங்க வர்ஷா. அதுக்கப்புறம் இவன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து உனக்கு என்ன நீ உன் பேர் சொல்லிக்கோ மேன். உனக்கும் சேர்த்து பப்ளிசிட்டி பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து காலங்காத்தால ஒரு 6:30 மணி போல வந்து நம்ம ரெடியாக கிளம்பி இருக்கோம். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் ட்ரிப் தான். ஸோ we are going to பாண்டிச்சேரி அண்ட் அகெயின் ஒரு ஈவெண்ட்காக தான். சரி ஏன் வந்து நம்ம பஸ்ஸில் போகணும், வந்து புதுசாக ஸ்கூட்டிலாம் வாங்கியிருக்கோம்ல, அதனால வந்து கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஸ்கூட்டிலேயே போல அங்கேயும் போய் நிறைய சுற்றி பார்க்கலான்றதா பிளான். ஸோ வாங்க லெட்ஸ் கோ. அவங்க ஆர்டர் பண்ண லுங்கு வந்துடுச்சு. அவங்க பாருங்க, அவங்க உரியதை பாருங்க. அந்த உரிச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லுங்கு உரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? அப்போ இந்த லுங்கு ஒண்ணுதான் கஷ்டமா இருக்கு. அந்த 10 லுங்கு உரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க கணக்கு போடுங்க. 10 லுங்குலாம் 7 லுங்கு தான் இருக்கு. உரிமா உரி. நல்லா பிரிக்க முடியே. இவெல்லாம் நல்லா பிரிச்சு வீடியோ நேரம் பார்த்து கரெக்டா பிரிக்க வர மாட்டேங்குது வேற. ஷேட் என்னடா இது, சாம்பரத்துக்காரிக்கு வந்த சோதனை. ஷேட் ஃபர்ஸ்ட் உரியத உரி முள்ள இது கல்லு. அப்ப சாப்பிடலாம். பாத்தீங்களா? இது சாப்பிடலாம். இப்ப அடுத்த லுங்கு எடுப்பாங்க. அது பாருங்க, மொத்தமா 7 நுங்கு தான். 7 நுங்குக்கு 7 நிமிஷம் கரெக்டா. 15 நிமிஷம் நான் சொன்னேன், அதுக்குள்ள 7 நிமிஷம் தான். நீ உரிக்கவே மாட்டேங்குது. இருடா, இதுல ஜூஸ் வரும்டா. இங்க ஜூஸ் வேற பக்கமா போதே. வண்டி ஓட்டிட்டு இருந்துட்டு நிறுத்திட்டான். என்னடான்னு கேட்டா வீடியோ எடுக்க போறேன். என்னடா வீடியோ எடுக்க போறேன்? நீ வண்டியில உட்காந்துனே வரல, அதான் வீடியோ எடுக்க போறேன். எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். இந்த பாருங்க, நான் சொன்னல 1 hour ஆகும்னு. இந்த 1 hourக்காக டைம் தான் இது. நான் டைம் வேஸ்ட் பண்ணல. நீ வண்டி எப்படி வண்டி ஓட போற? சும்மா உட்காந்து நான் சாப்பிட்டே உட்காந்து வருவேன்ல. வெயிட் பண்ணி வர வண்டியை ஆஃப் பண்ணி வெயிட் பண்ணுறேன். இல்ல தண்ணி வேஸ்ட் பண்ணாதப்பா, அதுல போய் கழிட்டு வா போ. என்ன பண்ற உட்காந்து? தெரியும்ல தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னாச்சுன்னா நின்றுட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இவ்வளோ காலையில் நிறைய நின்றுட்டு இருக்கு. நெட்ல நம்ம போக முடியுமானே தெரியல. எவ்வளவு நேரம் பார்த்து நின்று இருக்காங்க. அதான் தெரியலையே, என்னன்னு தெரியலையே. என்னடா எல்லாரும் நிக்கிறாங்க. அங்க பாருங்க, ஆப்போசிட்ல நிக்கிறாங்க எல்லாருமே. பஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆக்சிடென்டாடா? என்ன ஆக்சிடென்டா? வண்டியால போக முடியுமா? என்னதுடா அது? பஸ்ஸாடா? எஸ்சிடிசி பஸ்ஸுடா. ஐயோ கடவுளே. யாருன்னா உள்ள இருந்தாங்க? என்ன ஆச்சுன்னே தெரியலையே. என்னன்னே தெரியல. நியூஸ் பார்த்தாதான் தெரியும். அவனுக்கே டீ நான் வாங்கி கொடுத்தேன். அவன் நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன் எனக்கு. ஏன்னா இந்த நாய் வந்தோடனே அவன் காலை சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்துச்சா, அதில் அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டான்.
ஸோ நம்ம வந்து சொன்ன மாதிரி அடுத்து வந்து ஜூஸுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரூம் போகிறதுக்கு வந்து ஒரு 5 minutes தான் இருக்கு. ஸோ ரூம் கிட்ட வந்துட்டோம். ஸோ கிட்ட போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம வந்து வெளில வர முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. நான் வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீங்க ஐஸ்கிரீம் சொல்ல ஐஸ்கிரீம் கேட்டான், வாங்கி தர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்லிட்டேன். அப்படியே வாங்கிக்கோடா. தரமா இருக்குடாப்பா, செம்மையா இருக்கு. போறோம். சரியான டயர்டா இருக்கிறாப்பா. சொல்றேன் கோனே கோனே கோன் ஐஸ்கிரீம் இல்லையா? என்ன ஐஸ்கிரீம் சொன்ன? சொன்னியா? பட்டமா சைடே தான் வேணுமா? நான் ஏன் சொல்லியிருக்கேன். இதுவும் ஒரு நகெட்ஸ் சொன்னேன். நகெட்ஸ் மஞ்சூஸ்க்கு அருமை ஆயிடுச்சு. நகெட்ஸ் நகெட்ஸ்னா அவ்வளவுதான். இந்த கோழியை உரிச்சு கோழி அரைச்சி போட்டு நான்வெஜ்ஜா பேசாத. சீஸ் கார்ன் நகெட்ஸ். சீஸ் அதுக்கு மேல சொல்ல உரிச்சு கானை பிரிச்சு போட்டு வரதுக்கு ஒரு 1 hour ஆயிடும். நம்ம அப்படியே டேரக்ட் வீட்டு போயிடலாம். செம்மையா இருக்கு. வரேன் வேற லெவல்ல இருக்கு. சொல்றேன் நான் நல்லா இருக்குன்னா நீ வேணுட்டே நல்லா இல்ல சீனா போடுவேன். நல்லா இருக்கு. நல்லாவே இல்லைங்க. நல்லாவே இல்ல. அப்ப எதுக்குன்னா அத்துக்கு எடுத்து குடிக்கிறேன். நல்லாவே இல்லைன்ட்டு பிச்சைக்காரா போடா. அடுத்த டிஷ் மாட்டோட அது காட்டுறேன். ஒரு வழியாக நகெட்ஸ் வந்து விட்ட நிலைமையில் நாம் அதை கண்டிப்பா கொதிக்க இருக்கும். எனக்கு 3 எடுத்துக்கோ. செம்ம டயர்டா இருக்கு. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் தான் வேலைக்கு ஆகும். நகெட்ஸை பத்தி சொல்லுதான் டயர்டா இருக்கு. நகெட்ஸ் சூடா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்றது பெருசா சொல்றது கூட இல்ல. போடா ஏதோ ஒரு வயிற்றுல போட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பி வரணும். அப்பதான் கொஞ்சம் ஈவெண்ட்ல கொஞ்சம் தெம்பா இருப்பேன். நான் எல்லாம் சொங்கி மாதிரி சொருவிப்பேன். வந்து கிளம்பிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ½ hour நம்ம வந்து கிளம்பி முடிக்கணும். அண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா டிராகன் சிக்கன் வந்து நம்ம சாப்பிடவே இல்லை. ஜஸ்ட் சும்மா அப்படி இருந்து இதுவாக போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். டிராகன் சிக்கன் தானே, கோழி கறி மாதிரி இருக்கு. டிராகன் மாதிரி இருக்கு. Thank you so much and bye bye. Have a great night. Thank you so much. Thank you. Thank you so much. ஸோ மக்களே, here we go. நைட் ஆக்சுவலாக நம்ம வந்து வெளில போயிடும். ஆனால் வந்து ஈவென்ட் முடியறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஈவென்ட் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 தானே, இல்லை 3:30 to 5:30. ஆனால் வந்து ரொம்ப லேட்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 4:40, முடிச்சது ஒரு 7 o'clock. அது வந்தது ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்டாரண்ட் எங்கேயும் போக முடியல. எங்களோட ஈவென்ட் பேக் அங்கே இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே கஷ்டம் போட்டு வச்சிருக்கோம். அதனால வந்து மேலே ரெஸ்டாரண்ட் இருக்கு. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுட் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் ரூம்ஸுமே நல்லா தான் இருக்கு. நான் வந்து ராணி அண்ட் அதான் வந்து அந்த ராணி அண்ட் ராணின்னு தான் நேம். ஆக்சுவலா நான் உங்களுக்கு லொகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு ரூம்ஸும் எல்லாமே நீட்டாக இருக்கு. அண்ட் ஆல்சோ மேலே ரெஸ்டாரண்ட்டுமே எல்லாமே நீட்டாக இருக்கு. ஸோ சரியான பசி. ஸோ சாப்பிட்டு தூங்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் ஏதாச்சும் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வந்துட்டோம் ரூமுக்கு. ஸோ லெட்ஸ் ஈட். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நூடுல்ஸ்க்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க நார்மல் ஸ்பூன் ஃபோக் தானே கொடுக்கணும். இருக்கு
மூணுமே ஒன்னா சொல்றாங்களே எப்பயோ போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். லைக் ரீசெண்டா அதான் ரொம்ப சாப்பிட முடியாத மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. நூடுல்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ப்ரைஸ் ஓகே தான், சாப்பிடலாம் அவ்வளோதான். ஆனால் 130க்கு 130 rupees தான். வெளிலலாம் பாண்டிலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இங்கே 130 rupeesக்கு ஓகே தான். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆக்சுவலாக. என்ன சம்பவம்? மில்க் ஷேக். அந்த சம்பவத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டவும் செய்யறோம், சொல்லவும் செய்யறோம். சரியான தரமான சம்பவம். அந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த மில்க் ஷேக் கிளாஸ் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஒரு சாக்லேட் மில்க் ஷேக், ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், ரெண்டுமே இந்த ஐஸ்கிரீம் ஷேக் மாதிரி தான். ஓகேயா? ஸோ மொத்தமாக ஊத்துனாலே இது வந்து ஒரு கிளாஸ், ஒரு குட்டி கிளாஸ் அளவுக்கு தான் வரும். ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ரொம்ப 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 ஆவரேஜா ரொம்ப நார்மலான ஒரு மில்க் ஷேக். இதோட விலை வந்து 350 ரூபா ஒரு கிளாஸ். இவ்வளோ பெரிய ஓஷன் ஸ்ப்ரே மாதிரி பெரிய ரெசார்ட்ல 350 ரூபாய்க்கு ஒரு மில்க் ஷேக் கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் அது மேலே ஒரு ஐஸ்கிரீம், ஒரு ஸ்ப்ரிங்கிளர்ஸோ ஏதோ ஒன்று அவங்க போட்டு கொடுத்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனால் முறைக்கு கவின்ஸ் மில்க் ஷேக் கூட நல்லா இருக்கும், 30 ரூபாய்க்கு சூப்பரா இருக்கும். அதை விட மொக்கையா உனக்கு கொடுத்தாங்க பாருங்க, வெறுத்துட்டேன் என் வாழ்க்கையே. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So see you next video. Until then, bye bye. Bye.